ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோசியல் சயின்ஸு 6th to 12th இருக்க புக் பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதிலிருந்தே நிறைய 75க்கு சுமார் 20 to 25 கொஸ்டின்கள் இதிலிருந்து கேட்கப்படுது. அதனால் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இதை பார்த்துருவோம். முதல்ல வரலாறு என்றால் என்ன? வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. பொ.ஆ.மு அல்லது பொ.ஆ என்பது பொது ஆண்டிற்கு முன் அல்லது பொது ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், 2500, 2000, 1500, 1000, 500, 0, அதுக்கப்புறம் இது மைனஸில் இருக்கும். அதனால் இதை பொ.ஆ.மு அப்படிமோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பொ.ஆங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரலாறு என்ற சொல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேக்க சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கிரேக்க சொல். ஏன்னா இந்த கிரேக்கமா லத்தீனா அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு குழப்புவாங்க. வரலாறு என்பது கிரேக்கம் சொல், ஹிஸ்டேரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பது ஆகும். இது முக்கியம். தம்மா என்பது பிராகிருத சொல். தம்மா என்பது பிராகிருத சொல். இது சமஸ்கிருதத்தில் தர்மா என அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் அறநெறி என்பதாகும். தம்மா என்பது பிராகிருத சொல். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தம்மாங்கிறது பிராகிருத சொல், அதை தர்மா அப்படின்னு கூப்பிடுறது சமஸ்கிருத சொல். அடுத்தது வரலாறு அப்படிங்கிறது கிரேக்க சொல். இது முக்கியம். நாணயவியல் என்பது நாணயம் மற்றும் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த படிப்புக்கு தான் நாணயவியல் அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா கல்வெட்டியல். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்காக துறை தான் கல்வெட்டியல் அப்படிமோ. அடுத்தது வலிமை மிக்க அரசர் அசோகரை பற்றி பார்க்கலாம். பண்டைய இந்தியாவில் அரசர் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். இவரது ஆட்சியில்தான் புத்த மதம், ஞாபகம் வச்சுங்க, புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதன் பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் தான். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகர் தான். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்று தூணில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. இதிலிருந்து அசோகர் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 20ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிகாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கில எழுத்தாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து அதை நூலாக வெளியிட்டிருக்காரு. அந்த நூலோட பெயர் என்னன்னா தி சர்ச் ஃபார் த லாஸ்ட் எம்பரர். தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிறது யார் இயற்றிய நூல்னு கேட்பாங்க. அது சார்லஸ் ஆலன் தொகுத்து வெளியிட்ட நூல். பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வு மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தன. இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றுத்தூணிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமைகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன அப்படிங்கிறது இதை முடிஞ்சிருது. அடுத்தது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை அடைந்த கதையை தொல்லியல், மானிடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறியலாம். வரலாற்று முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் நமக்கு உதவுகின்றன என்பது பார்க்கலாம். குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்கன்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகையிலும் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கு. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கமும் இருந்திருக்கு.
இது முக்கியம். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இவர்களிடம் இருந்ததா அப்படின்னு கேட்கலாம். இவர்களிடம் இருந்தது அப்படின்ட்டு ஒரு கூற்று, நிறைய கூற்று கொடுத்து அதில் ஒரு கூற்றாக இதை வைக்கலாம். அடுத்தது மானுடவியல். மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது தான் இந்த மானுடவியல். மானுடவியல் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி அப்படிமோ என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கிரேக்க வார்த்தை, வரலாறுங்கிறதும் கிரேக்க வார்த்தை, ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறதும் கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதில் ஆந்த்ரோபாஸ் அப்படின்னா அதற்கு மனிதன் என்றும், லோகோஸ் என்பது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணங்கள் அல்லது காரணம் என்று பொருள். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றன என்பது சரியா இருக்கு. அடுத்தது எங்கெங்க மனிதன் தோன்றினான் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை படிங்க. ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படிங்கிறது கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தல் யுரேஷியா மற்றும் ஐரோப்பா மற்றும் ஆசியா தான் யுரேஷியா அப்படிமோ. அடுத்து குரோமேக்கன்ஸ் அப்படிங்கிறது பிரான்ஸ், பீக்கிங்கிறது சீனா, ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். இது முக்கியம். அடுத்து தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது என்று சொல்கிறாங்க. அடுத்து சிந்துவெளி நாகரிகம். இந்த சிந்துவெளி நாகரிகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பாருங்கள். உலகின் தொன்மையான நாகரிகம். இதில் பாருங்கள், முதல்ல இதை ஆர்டர் வைஸ் அடுக்க சொல்லி கேட்பாங்க. அதுக்கு தான் மிஸ்ஸி ஈசி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மிஸ்ஸி ஈசி அப்படின்னு. ஃபஸ்ட்டு மெசபடோமிய நாகரிகம், அடுத்து சிந்துவெளி நாகரிகம், அப்படின்னா ஈஜிப்து எகிப்து நாகரிகம், கடைசியாக சீன நாகரிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமானது. இதோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெசபடோமிய நாகரிகம் முதல்ல, 2வது சிந்துவெளி நாகரிகம், 3வது எகிப்து நாகரிகம், 4வது சீன நாகரிகம். அது நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி ஞாபகம் வச்சுங்க. நாகரிகம் அப்படிங்கிறது லத்தீன் மொழி என்ற மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் அப்படின்னு அர்த்தம். நாகரிகம் அப்படிங்கிறது லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. அதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நகரம் என்று அர்த்தம். வெண்கல காலம். மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம். இது சிந்துவெளி நாகரிகத்தான் வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவியலாளர் உதவியோடு நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, புதுடெல்லியில் இருக்குது. மனிதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் தான் செம்பு. மனிதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட உலோகம் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. அடுத்தது ஹரப்பா நாகரிகத்தோட 2 பகுதிகள், ஒன்று மேல்நகர அமைப்பு, இன்னொன்று கீழ்நகர அமைப்பு. மேல்நகர அமைப்பு பற்றி பார்க்கலாம். நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினார்கள். பெருங்குளம், தானிய களஞ்சியம் இருந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்நகர அமைப்பை பற்றி பார்க்கலாம். நகரத்தின் கிழக்கு மற்றும் சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது தான் இந்த கீழ்நகர அமைப்பு. கிழக்கு பகுதியில் இருக்கு. இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்திருக்கு. அடுத்தது மெஹக்கர். சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி தான் இந்த மெஹக்கர் அப்படிமோ. இந்த மெஹக்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் இந்த மெஹக்கர். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கே இருந்திருக்கு இந்த மெஹக்கரில். POAMU 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹக்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதாக தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்காங்க. POAMU 7000 அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னாடியே அப்படின்னு அர்த்தம். கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை தாங்கக்கூடியவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை.
செங்கற்கள் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கர்கி என்னும் இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த தானிய களஞ்சியம் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்ததா அல்லது தொடக்க கால ஹரப்பா காலத்தை சார்ந்ததா என்று கேட்கலாம். அடுத்து கேவிடி கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பற்றி கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல் நகர் என்ற பெயர்கள் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறு காவிரி பூர்னஸ் மற்றும் பாகிஸ்தானில் ஆறுகளான காவிரிவாலா பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு மணிக்கற்களை பயன்படுத்தினர். என்னது சிவப்பு மணி ஆபரணம் செய்ய எந்த மணிக்கற்களை பயன்படுத்தின? சிவப்பு மணிக்கற்கள். இதுதான் முக்கியமான வேர்டு பார்த்துக்குங்க. ஆபரணம் செய்ய பயன்படுத்தப்பட்டது வந்து சிவப்பு மணிக்கற்கள். சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இதை நிறைய கொஸ்டினில் கேட்டுட்டாங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒவ்வொரு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்பதும் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது போகலாம். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் 14 C14 இதை ஞாபகம் வச்சுங்க பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. இது முக்கியம். அடுத்து உலக மண்ணாலில் போஆமு 2500 குப்பு மண்ணனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு 15 டன் எடை கொண்டது. 15 டன் கிசே பிரமிடு எத்தனை டன் எடை கொண்டதுன்னு கூட கேட்கலாம். அது 15 டன் எடை கொண்டது. 15 டன் எடை கொண்டது. மெசபடோமியா சுமேரியர் காலம் அதோட மெசபடோமியா ஊரில் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் தான் இந்த ஜிகரட். அதை ஞாபகம் வச்சுங்க. அபுசிம்மல் எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ். எகிப்து அரசன் எத்தனாவது ராமேசிஸ் கேட்பாங்க? 2ஆம் ரமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில். இதை இரண்டையும் மாற்றி கேட்கலாம். நம்மு என்ற அரசனால் கட்டப்பட்ட சந்திர கடவுள் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லது இந்த அபுசிம்மல்ங்கிறவர் யாருன்னு கேட்கலாம். அடுத்து பண்டைய தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மதுரை புகார் அப்படிங்கிறது துறைமுக நகரம். மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம். கல்வி நகரம் தான் இந்த காஞ்சிபுரம். நாலங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடியாகும். அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் இது தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. பெண்கள் எந்தவித பயமுமின்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றன. அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் வந்து விளங்கியிருக்கு. அடுத்தது சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். சோழ நாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டம். பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. அடுத்ததா சோழ நாடு அப்படின்னா அது சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இந்த சேரநாடு அப்படிங்கிறது கேரளான்னு நமக்கு தெரியும். கேரளாவில் யானை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஞாபகம் வச்சுங்க. இந்த இதுதான் மறந்துடும். சோழ நாடு அப்படின்னா சோறு உடைத்து, பாண்டிய நாடு அப்படின்னா முத்துடைத்து தெரியும், தொண்டை நாடு சான்றோர் உடைத்து தெரியும். இதோட இந்த 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தோட பாக்ஸ் கொஸ்டின் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.